உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2021 சட்டசபை தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி என் தேவநாயக கர்த்தர் கடவுள் இனகுல தீர்க்க தரிசனங்களை எபிசோடு 126 பார்ட் 1 ஒளிபரப்பியிருக்கிறேன். மாமனி ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். பார்ட் 2 தொடர்ந்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் 2019 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அவரை கூட்டு கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 7/5/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் அதிபதி அதிகாரம் அவனை விட்டு விலகி செல்ல நான் உத்தரவிட்டிருக்கிறேன். புதிய தேசத்தின் அதிபதி என்னாலே நியமிக்கப்படுவான். இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதி அதிகாரம் அவனை விட்டு விலகி செல்ல நான் உத்தரவிட்டிருக்கிறேன். புதிய தேசத்தின் அதிபதி என்னால் நியமிக்கப்படுவார். தேசத்தின் அதிபதி தமிழ் முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகி செல்ல கடவுள் உத்தரவிட்டு விட்டார். அடுத்த முதலமைச்சர் கிடையாது, கடவுள் உத்தரவிட்டு விட்டார். புதிய தேசத்தின் அதிபதி தமிழகத்தின் 2021 தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் கடவுளால் நியமிக்கப்படுவார். இதான் அர்த்தம். அதே மாதிரி 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்றார். புதிய தேசத்தின் அதிபதியாக முக பதவியேற்றார். கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 19/5/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசம் இத்தேசம் அதிபதி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. புதிய தேசத்தின் அதிபதி அவனோடு உன்னை கூட்டி சேர்ப்பேன். இதன் விளக்கம் என்னவென்றால், தேசம் இத்தேசம் அதிபதி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் அவருக்கு முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. அதிகாரங்கள் முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. புதிய தேசத்தின் அதிபதி அவனோடு நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன். புதிய முதலமைச்சர் யார் வருவாங்க உடனே சொல்லிட்டார். புதிய முதலமைச்சர் வருவாங்க, அவனோடு என்னை கடவுள் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் பார்க்கலாம். அது நடந்தது. ஆனால் என்ன அவங்களும் கூட்டி சேர்க்கல. அது வேறு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தோற்றா, முக ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியேற்றார். 22/5/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. எப்படி மார்ச் ஏப்ரல் 2020 முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை தேவநாயக கருத்தை கடவுள் தன் கருத்தை நீட்டி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கெட்ட காலம். அப்போது 2019 கெட்ட காலம். கடவுள் வார்த்தை. 23/5/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இத்தேசம் அதிகாரம் உள்ளவனிடத்தில் அதிகாரம் பறிக்கப்படும். புதிதாக ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். இந்த விளக்கம் என்னவென்றால், இத்தேசம் அதிகாரம் உள்ளவனிடத்தில் அதிகாரம் பறிக்கப்படும். அதாவது தமிழ்நாடு அதிகார நேரத்திற்கு முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி இருக்கு, பறிக்கப்படும். அவனுக்கு பறிக்கப்படும், தொடர்ந்து கொடுக்கப்படாது. 2016 2019 இருக்காரு. அதிகாரம் தொடராது, பறிக்கப்படும், பிடிக்கப்படும். இப்போ முதலமைச்சர் கிடையாது அப்படின்னு கதை சொல்றாரு. அது இப்பே சொல்றாரு, 2 வருஷம் முன்னாடி சொல்றாரு. புதியதாக ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். புதுசாக ஒருவனுக்கு ஒரு முக ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்தது இல்லை. அதனால புதிதாக ஒருவனுக்கு புதிய முதலமைச்சர் புதிதாக ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. அதான் முக ஸ்டாலின் நடந்தது. இந்த கருத்தை கடவுள் கருத்து நிறைவேறியது. 24/5/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை இப்போ கேளுங்கள். Tepita oteri maputikiran turut-turimi kubidi mabu dibo adirimi hohitabo rerimi abo dibo.
இத்தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் அவனை விட்டு விலகி செல்லும் நாள் மிக 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 சமீபமானது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியான அதிகாரம் அவனை விட்டு விலகி செல்லும் நாள் மிக 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 சமீபமாக இருக்குது. எலெக்ஷன் நெருங்கிறது, 2 வருஷம் இருக்குது. இதுதான் சொல்றாரு. தமிழ் முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகி செல்லும் நாள் மிக மிக சமீபமாக இருக்குது. தொடராதுன்னு சொல்றாரு. தொடராதான் விலகி செல்லும் விலகி போயிடும், திரும்ப அவர் கிடைக்காது. 29/5/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். துத்தமே கதட்டம் மத்தவப்பவதமற்ற இத்தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரம் அவனை விட்டு விலகி செல்ல நான் உத்தரவிட்டிருக்கிறேன். புதிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் அவனை விட்டு விலகிச் செல்ல நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அதான் சொல்றாரு. முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகி செல்ல கடவுள் உத்தரவிட்டு இருக்கிறார். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே சொல்லிட்டாரு. புதிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன். புதிய முதலமைச்சர் என்ன கூட்டி சேர்த்து சொன்னாரு, நடக்கல. அது வேற காரணம் இருக்கிறது. ஆனால் புதிய தேசத்தின் அதிபதினா புதுசாக முதலமைச்சர் வருவாருங்கிறது 2019 சொல்லிட்டாரு. 2021 எலெக்ஷனு 2019 புதிய முதலமைச்சர் தான் சொல்லிட்டாரு. கடவுள் தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. எடப்பாடி பழனிசாமி 2021 சட்டசபை தேர்தலில் தோற்றாரு. மு.க. ஸ்டாலின் 2021 சட்டத்தில் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியேற்றார். 25/6/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். துப்பிட்ட ஆகிர் மாகிர் கைதன் துரட்ட தரம் துவிப்பபதமட்டு தம்ட தேக்கு ருத்தரமி தேசத்தின் அதிபதியானவன் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. மாமிசமான மனிதனாக அவன் வாழ கடவுள். புதிய தேசத்தின் அதிபதியை நானே தேர்ந்தெடுப்பேன். விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதியானவன் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு கெட்ட காலம், அப்போது கெட்ட காலம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி 2021 மார்ச் எவ்வளவு முடிவுக்கு வருகிறது. கடவுள் வார்த்தை. மாமிசமான மனிதனாக வளர்க்கிறது. அதிகாரத்து முதலமைச்சர் அப்படி இந்த பதவி இல்லாமல் சாதாரண மனுஷமாக வளர்க்கிறது. இடுமிக்க பொதுச்செயலாளர் அந்த பதவி வர அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை, மாமிசம் எல்லா மனுஷன் மாதிரி சாதாரண மனுஷன் மாதிரி வளர்க்கிறது. கலெக்டரோ இல்லை டிப்டி சிஎம் சிஎம் அந்த பதவி எதுவும் கிடையாது. சாதாரண மனுஷன் மாதிரி வளர்க்கணும். மாமிசம் மனிதனாக அவங்க வளர்க்கணும் வளர்க்கணும்னு சொல்லிட்டாரு. புதிய தேசத்தை அதிபதி நானே தேர்ந்தெடுப்பேன். புதிய தேசத்தை அதிபதி அப்படி சொல்லிட்டாரு. புதிய முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் தோற்றுருவார் அன்றைக்கே சொல்லிட்டாரு. அது நிறைவேறுது. புதிய தேச அதிபதியாக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றார். அவர் தான் தேர்ந்தெடுத்தார் கடவுள். 26/6/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Ito kidmagid kaydando atata mitumi bibo. தேசத்தின் அதிபதியானவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. புதியதொரு தேசத்தின் அதிபதியை நானே தேர்ந்தெடுப்பேன். நம்முடைய நாடான் உன்னை கொண்டு சேர்ப்பேன். என் பணி நீ செய்ய. இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதியானவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவு வருகிறது. தமிழ் முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவு வருகிறது. அது உண்மைதான். 2021 மார்ச் ஏப்ரல் நிச்சயமா பதவி முடிவுக்கு வந்துடும். புதியதோ தேசத்தின் அதிபதியை நானே தேர்ந்தெடுப்பேன். புதிய தமிழக முதலமைச்சரை கடவுளை தேர்ந்தெடுப்பார். அவனோடு நானே உன்னை கூட்டி சேர்ப்பேன். அந்த முதலமைச்சரோடு என்னை கடவுள் கூட்டி சேர்ப்பார். என் பணி நீ செய்ய, கடவுள் பணி செய்யறதை சேர்ப்பேன்னு சொன்னார். அது நடக்கலை. அந்த காலம் வரல. எனக்கு கொரோனா வைரஸ் போயிடுச்சு. கொரோனா வைரஸ் இருந்திருந்தா எனக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்துருப்பாரு. கொரோனா வைரஸ் உலகத்துக்கு விலகி போயிடுச்சு, அதிகாரம் கொடுக்குறேன். இப்போ பெரிய கதை அதை சொல்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி 2021 எலெக்ஷன் தோற்றுருவார். புதிய முதலமைச்சர் வருவாருங்கிறத கடவுள் ஆச்சரியமாக சொன்னார். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. 27/6/2019 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை நீங்கள் கேளுங்கள்.
பட்ட ஆதர அமே கூறி பீபது தேசம் உனக்கு என்று என்ன கொடுக்கப்பட்ட தேசம் தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டினேன். அதிகாரம் அவனை விட்டு விலகச் செல்ல கடவுள் உத்தரவிட்டிருக்கிறேன். நிறைவேறும். புதிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன். என் பணி நீ செய்ய. இதன் விளக்கம் என்னவென்றால், தேசம் உனக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட தேசம். எனக்குன்னு நான் எந்த நாட்டில் வாழணுங்கிறது முடிவு எடுக்கிறது கடவுள் தான். அழகாக சொன்ன வார்த்தை, எனக்குன்னு நான் இங்கே தான் தமிழ்நாட்டில் வாழணும், நான் ஆந்திராவில் வரணும், கேரளாவில் வரணும், இல்லை அமெரிக்காவில் வாழணும், இல்லை ரஷ்யாவில் வாழணுங்கிறது அது கடவுள் முடிவு எடுப்பார். வருமானத்தில் யார் எங்கே போகணும், யாருக்கு மகனாக போகணும், எந்த நாட்டில், எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த வட்டத்தில், எந்த கிராமத்தில், எந்த தெருவில், எந்த ஜாதியுடைய மனிதனுக்கு எந்த மகனாக பிறக்குங்க கடவுள் முடிவு பண்ணுவார். எல்லாம் முடிவு பண்ண கடவுள் தான். எதுக்காக? ஆவி எடுப்பதற்காக. அங்கே நம்பும்போது இன்னார் மகன் இன்னார் இருந்தார், இந்த ஜாதி சேர்ந்து இந்த ஊரை சேர்ந்து வாங்கினா ஆவி எடுக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் அங்கே ஒரு ரெக்கார்டு இருக்கு. இந்த மாதிரி இங்கே இருக்க மாதிரி அங்கே ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் தேசம் உனக்கு என்று என்ன கொடுக்க, எனக்குன்னு கடவுள் கொடுக்கப்பட்ட தேசம் தமிழ்நாடு. தமிழ்நாடு தேசத்தின் அதிபதியானதுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் அப்போது இருந்த எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கார். அவர் கட்ட காலம் அதிகாரம் அவனை விட்டு விலை செல்ல கடவுள். கடவுள் தான் அப்படியே ஆக கடவுள் என்பாங்க. ஆக கடவுள் அப்படி நடக்கும். அதிகாரம் அவனை விட்டு விலை செல்ல கடவுள். உத்தரவிட்டுகளை நிறைவேறும். உத்தரவு போட்டாரு, ஏற்கனவே உத்தரவு போட்டார். போடுறது நடக்கும். 2020 எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி தோற்பாருன்னு சொன்னா தோத்தாரு. முகாசி புதுசா வந்தாரு. அதே மாதிரி 2026 எலெக்ஷன்ல யார் முதலமைச்சர் என்பதை என் தேவனாய கருத்து கடவுள் தான் முடிவு செய்வாரு. என்ன சொல்லுவாரு, நான் இதே மாமனிதன் இம்மாட்டோடு பேசுவேன். யார் முதலமைச்சர் பேசுவேன். உலக ஜனங்கள், தமிழ்நாட்டு ஜனங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் சொல்றதான் முதலமைச்சர், யாரும் ஆக முடியாது. புதிய தேசத்தின் அதிபதியோடு நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன். என் பணி நீ செய்ய. கடவுள் பணி செய்யணும். முக்கியமான பணி கடவுள் வச்சிருக்கிறாரு. அதை பணி செய்வதற்காக புதிய தேசத்தின் அதிபதி கூட்டி சேர்த்து சொன்னாரு. ஆனால் சேர்க்கலை. காரணம், போகிற வயசு போயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு என்ன அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதிகாரத்தை கடவுள் கொடுத்துருப்பாரு. இப்போ முதலமைச்சர் முக சொல்ல கேட்டு நடந்திருப்பாரு. அது நடக்கலை. அவர் என்னென்ன செய்தாருன்னு கடவுள் தெரியும். 28/7/2019 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுதப்பவத்தம் கிங்கும் மாதடதும் கேதாரத்தோரம் மாதுவி தேசம். இத்தேசம் அதிகாரம் உள்ளவன் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனை விட்டு விலகி செல்ல நான் உத்தரவிட்டிருக்கிறேன். புதிய தேசத்தின் அதிபதியை நானே நிர்ணயிப்பேன். இது நோக்கம் என்னவென்றால், தேசம் இத்தேசம் அதிகாரம் உள்ளவன். தமிழ்நாடு அதிகாரம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டி இருக்கிறேன். கடவுள் கருத்தை கேட்ட காலம் ஆரம்பிச்சு சொல்லிட்டே இருக்காரு. இப்போ சொல்லுவாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நிறைவேற்றுவாரு. கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனை விட்டு விலை செல்ல நான் உத்தரவிட்டு இருக்கிறேன். கொடுக்கப்பட்ட அதிகாரம்னா கடவுளாக கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி விட்டு விலை செல்ல உத்தரவிட்டு இருக்கிறேன். 2019 28/7/2019 சொல்றாரு. 2020 எலெக்ஷன் தோற்றாரு. அதுதாங்க தீர்க்க தரிசனம். கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. புதிய தேசத்தின் அதிபதியை நானே நிர்ணயிப்பேன். புதிதாக உள்ள தேசத்தின் அதிபதியை கடவுள் நிர்ணயிப்பார். கடவுள் சொன்ன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன சொல்றாருன்னா, இபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2010 முதலமைச்சர் இருக்கும் போதே அவர் விதமாக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். கட்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. தமிழக முதலமைச்சர் பதவி 2008 முடிவுக்கு வருகிறது. அவர் முடிவுக்கு வருகிறது. முதலமைச்சர் பதவி அவரை விட்டு விலை செல்ல கடவுள் உத்தரவிட்டு இருக்கிறார். புதிய தமிழ் முதலமைச்சரை என் தேவனாய கர்த்தரை நிர்ணயிப்பார். புதிதாக ஒருவனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும். புதிதாக ஒருவனுக்குன்னா புதிதாக முக ஸ்டாலின். அதன்படி என் தேவனாய கர்த்தர் கடவுள் எங்களிடம் கூடிய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இதுதான் தீர்க்க தரிசனம். சோசியல் சொல்றதெல்லாம் நடக்காது. ஆனால் ரொம்ப கரெக்டாக பிறந்த நாள் பிறந்த நேரம் கரெக்டாக இருந்து நல்ல சோசியல் கண் சொன்னால் நடக்கும். இப்படி கரெக்டாக சொல்ல முடியாது. இது கடவுள் தான் பூமியை உலகத்தை படைச்சாரு.
வானம் பூமி சமுத்திரம் எல்லாம் படைச்ச கடவுள் தான். வானத்தை படைச்சாரு, நட்சத்திரங்கள் எல்லாம் படைச்சாரு. அந்த நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லா நட்சத்திரங்களும் படைச்சது கடவுள் தான். அந்த நட்சத்திரங்கள் கால்குலேஷன் படி தான் நம்ம சாதம் எழுதப்படுகிறது. அந்த நட்சத்திரம் கால்குலேஷன் படி தான் மகன் அனுப்ப போறோம் நம்ம. ஸோ அதை எல்லாத்தையும் பிரபல ஜோதிடர் அவர் தான். பிரபல ஜோதிடர் சொல்ல பொய் இல்லை, அவர் தான் ஜோதிடர். அவர் தான் கணிக்க நடக்கும். திருக்க தரிசனம். சில பாஸ்டர் சொல்லுவாங்க, இயேசு சொன்னா கரெக்டா சொன்னா, நான் இயேசுவோட இட்லி சாப்பிட்டேன், இந்த பின்னாடி வந்தாரு, ஹலோ மிஸ்டர் கூப்பிட்டாரு, ஹவாரி வாட்டுவான்னு கேட்டாரு. என்னையா போய் சொல்றீங்க நீங்க? பிரபல திருக்கதரிசி சொல்றாரு, நான் பரமண்டலம் போனேன், இயேசு என்ன பார்த்தாரு, வாட் யூ வாண்ட் கூப்பிட்டாரு, இட்லி சாப்பிட்டாங்க, 2 இட்லி சாப்பிட்டோம். யார் அவரு? என்ன கடவுள் சாதாரா? பரமண்டலம் செத்தாட்டம் போக முடியும். உலகம் எல்லாம் சொல்றாங்க, கிறிஸ்துவ எல்லாம் சொல்றாங்க, இந்த பரமண்டலம் போன பார்த்தேன், ஒரு ஆள் தாடி வச்சிருப்பாரு, பெரிய தாடி முடி வச்சுட்டு ஏசு சும்மா பேசுவாரு, நான் போனேன், நான் கான்வெர்ஸ் உட்காந்துருந்தேன். நீ சாகனமியா, நீ செத்தாத்தான் போக முடியும், பரமண்டலம் போக முடியும். ஏசு போயிட்டு வந்தாரு, செத்தாரு போனாரு. பரத்திலே உனக்கு எனக்கு ஒரு கூடாரம் வைக்க பிடிக்கும் சொன்னாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து செத்தப்ப மேல போனாரு, எல்லாம் மிகமா போயிட்டு வந்தாரா? இயேசு கிறிஸ்து நீ பெரியாரா? நீங்க தமிழ்நாட்டில் பாஸ்டர் கேட்கறேன் நானு, இயேசு கிறிஸ்து நீ பெரியாரா? நீங்க இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பிறகுதான் மேல போனாரு. நீங்க செத்தாதான் போக முடியும். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நான் பரமனுக்கு போனேன், அப்ப என்ன கூப்பிட்டாங்க, கான்ஃபரன்ஸ் உட்காந்துருந்தேன், அடுத்த சிஎம் இவர் தான் சொன்னாங்க, அடுத்த அமெரிக்கா இவர் தான் சொன்னாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. கான்ஃபரன்ஸ் பேசி முடிச்சாங்களா? பெரிய தாடி வச்சிருப்பாரு. ஏன்னா பொய் சொல்ற அர்த்தம் இல்லையா? இதை கேட்டு பக்கத்தில் நிக்கிறாங்க, ஐயா சொல்லுங்க சாமின்னு கை முடிட்டு தொலைச வர நன்கூட வர சொகுசா தனி பிளைட்ல போன வர சொகுசா வாழ்றதுக்கு அந்த அந்த கட்டணம் இந்த கட்டணங்கிறது. மக்கள் ஏமாத்தாதீங்க, ஏசு நாம ஏமாத்தாங்க. ஏசு கிறிஸ்துங்க பவர் இல்ல, பரமண்டத்தில் இருக்கிறாரு. அங்க அப்பா துணையார பாக்குற பரமண்டத்தில் சிங்காசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. வலதுவா சிங்கத்தை ஏசு வீட்டு இருக்கிறார். பெரிய சிங்காசனம் அப்பா தான் வெட்டி இருக்கிறார். தேவனை கட்டு கடவுள் ஒரே கடவுள் இருக்கிறாரு. 2 பேரும் பூமி, சூரியன், சந்திரன், சமுத்திரம் எல்லாத்தையும் ஆட்சி செய்யறாங்க, அதிகாரம் பண்றாங்க. யார் அனுப்பணும், யாராவது எடுக்கணும், யார் இங்க அனுப்பணும் இந்த உலகத்தில் நீதிபதி கூட இருக்காரு. எங்க அண்ணன், சின்ன அண்ணன், அவரு ஒரு உழப்ப இருப்பாரு. இங்க ஒரு ஆக்சிடென்ட் 10 வருஷம் ஆகுது, இங்க ஆக்சிடென்ட் 100 வருஷம் ஆகுது, இங்க ஒரு கோலா நீ சாவு, இங்க ஒரு வெட்டுக்குத்து நீ சாவு, அவரு இங்க ஆவியா இருப்பாரு. இதெல்லாம் பரமண்டலத்திலிருந்து நடக்கிற காரியங்க. பரமண்டல ஈசங்க போக முடியாதுங்க. போய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க. மக்கள் பணத்தை வசூல் செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க. நீங்க இங்க பிறகு வாங்கி அந்த குரோட் ஃபண்டிங் அரசியல் சொல்லுவாங்க, குரோட் ஃபண்டிங் மக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, அது சாப்பிடுற. நீ அப்படி மக்கள் வாங்கி சாப்பிடுற? நீ மக்களுக்கு என்ன செஞ்ச? நீ தயவு சொல்ற பாஸ்டர்களே, கிறிஸ்தவ பாஸ்டர்கள் தயவு போய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க. எந்த சாயங்காலம் நம்ம ஏமாத்தாதீங்க. முன்னெல்லாம் உள்ள சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க என்னோடு என் தேவனாய் கட்ட கடவுள் 2008 முதல் தமது ஆவியால் அபிஷேகப்படுத்தி பேசுகிறார். தெற்கு தரிசனம் அனைத்தும் நிறைவேறுகிறது. ஸோ 2026 கமலன் முதலமைச்சர் யார் என்பதை என் தேவனாய் கட்ட என்னோடு சொல்லுவார். அவர் தான் முதலமைச்சர். 2021 சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி தோத்துருவாரு, உறவினர் வந்தாரு. பற்றி 2014 சொல்லிட்டாரு. அதனால கடவுள் சொன்ன ஆள் தான் முதலமைச்சர் வர முடியும். என்னிடம் என் தேவனாய் கட்ட கடவுள் யார் 2021 சொல்லுவார், நான் விரைவில் சொல்வேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எனவே கிறிஸ்தவ பாதிரியார்களே, பாஸ்டர்களே, அண்ட் தீர்க்கதரிசிகளே, மக்களை ஏமாற்றாதீங்க. இந்துக்கள் சாமியார் நீங்களும் ஏமாற்றாதீங்க, போய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு பவர் தான் போற காட்டுங்க, நன்மை செய்யுங்க, மக்கள் நன்மை செய்யுங்க. இந்த மாதிரி கடவுள் சொல்ல வார்த்தை சொல்லுங்க. நீங்களா சொல்லாதீங்க, சரிங்களா? 2026 தமிழக சட்டசபை தேர்தல், தமிழ் முதலமைச்சர் யார் என்பதை விரைவில் என் தேவனாய் கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களுக்கு சொல்லுவேன். எனவே மாமனிதன் இம்மாற்றோர் உள்ள வீட்டுக்கு தொடர்ந்து பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.